அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், மா இஜாதிலு ஃபி ஆயாத்தில்லாஹி இல்லல்லதீன கஃபரு ஃபலா யகுருர்க தகல்லுபுஹும் ஃபில் பிலாத். நபியே, நிராகரிப்பவர்களை தவிர மற்றவர்கள் யாவரும் அல்லாஹனுடைய வசனங்களை பற்றி வீணாக தர்க்கிக்க மாட்டார்கள். ஆகவே நபியே, வீணாக தர்க்கிக்கும் இவர்கள் பல நகரங்களிலும் ஆடம்பரத்துடன் சுகபோகமாக சுற்றித் திரிவது உங்களை மயக்கிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட பிரதானமான உடல் உறுப்புகளில் 7 உறுப்புகள் இருக்கிறது. இதனை சரியான முறையில் அவன் பயன்படுத்தி கொண்டால் அவன் ஈருலகத்திலும் வெற்றி பெற்று விடுவான். இதனை பயன்படுத்துவதில் அவன் தவறவிட்டால் அவன் ஈருலகத்திலும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான். அந்த 7 உறுப்புகள் எதுவென்றால், 2 கண்கள், 2 காதுகள், 2 கைகள், 2 கால்கள், வயிறு, மர்மஸ்தானம், நாவு. எனவே இதனை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த 7 உறுப்புகளையும் குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா எச்சரித்திருக்கின்றான். நான் ஏன் இந்த 7 உறுப்புகளை நான் சொல்கிறேன் என்றால், நரகத்திற்கும் நரகத்தினுடைய 7 வாசல்களுக்கும் இதற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், லஹா சபஅத்துன் அபுவாபுன் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூமுன். நரகம் அதற்கு 7 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களிலிருந்து பங்கிடப்பட்ட ஒரு பகுதி உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். எனவே 7 வாசல்கள் கொண்ட அந்த நரகத்தில் மனிதன் நுழைவதற்கு இந்த பிரதானமான 7 உறுப்புகள் பெரும் காரணமாக அமைகிறது என்றால் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த 7 உறுப்புகளுடைய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். அதில் மிகவும் குறிப்பாக நாவை பேணிக் கொள்வதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை எச்சரித்து பல உபதேசங்கள் செய்திருக்கின்றார்கள். அதில் சிலதை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். மன் சமத நஜா, யார் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸம்து ஹிக்மத்துன் வ கலீலுன் ஃபாயிலுஹு. வாய் மூடி இருப்பது என்பது அது ஒரு ஞானமாகும், ஆனால் அதனை செயல்படுத்தக்கூடியவர்கள் குறைவானவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுகளில் யஹ்யா உலுமுத்தீன் என்ற அந்த கிதாபில் சொல்கின்றார்கள், நாவினுடைய ஆபத்துகள் 20 இருக்கின்றது. அதில் ஒன்று வீண் விவாதம் செய்வது, வீணாக தர்க்கம் செய்வதை அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே வீணான தர்க்கம் செய்வதை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது காஃபிர்களுடைய பண்பு என்பதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் என்பதனை உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன். இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கும் பல இழப்புகளை சந்திப்பதும் இந்த வீணான தர்க்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் சந்திக்கின்றார்கள். எனவே அதனை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு 2 முஸ்லிம்கள் 2 இஸ்லாமியர்கள் சேர்ந்தாலே வீணான தர்க்கம் செய்கின்றார்கள். அமல்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் 2 இஸ்லாமியர்களுக்கு போட்டி இருக்குதோ இல்லையோ, ஆனால் 2 இஸ்லாமியர்கள் கூடிட்டாலே தர்க்கம் செய்யக்கூடிய விஷயத்தில், அது கல்வியா, அது இஸ்லாம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அரசியல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தர்க்கம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நேர்வழி காட்டிய ஒரு கூட்டம் வீண் விவாதம் வழங்கப்பட்டதால் வழிகட்டு போய்விடுகின்றார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானை உண்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் 6 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 6 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று, தான் உண்மையாளராக இருந்த போதிலும் தர்க்கம் செய்வதை விட்டு விடுகிறாரே அவர் என்றார்கள். எனவே நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், தெரிந்தால் அது போதும். எனவே அதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும். ஆனால் தர்க்கம் இருக்கக்கூடாது, வீண் விதண்டாவாதம் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது. அது நமக்கு மத்தியில் அது பிரிவினை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்,
தர்க்கம் செய்வதிலிருந்து யார் தன்னை பாதுகாக்கவில்லையோ அவர் பாவம் செய்வதற்கு அதுவே அவருக்கு போதுமானது என்றார்கள். இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், 3 காரணங்களுக்காக கல்வியை நீ தேடாதே. 3 விஷயங்களுக்காக கல்வி கற்றுக்கொள்வதை நீ விட்டுவிடாதே. தர்க்கம் செய்வதற்காக கல்வியை தேடாதே, பெருமைக்காக வேண்டி கல்வியை தேடாதே, பிறர் தன்னை கல்விமான் என்று புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ கல்வியை தேடிக்கொள்ளாதே. இன்னும் 3 விஷயத்திற்கு கல்வி கற்பதை விட்டுவிடாதே. வெக்கப்பட்டவனாக விட்டுவிடாதே, துறவரம் மேற்கொண்டவனாக, அறியாமையை பொருந்தி கொண்டவனாக கல்வியை நீ விட்டுவிடாதே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம், தர்க்கத்திற்காக வேண்டி நாம் கல்வியை தேடக்கூடாது. அவர் இப்படி சொல்லிட்டாரா, இதான் ஹதீஸில் இப்படி இருக்குது, குரானில் இப்படி வந்திருக்கு, நீங்கள் சொல்கிறது சரியில்லை, நான் சொல்கிறது தான் கரெக்டு, இங்கே பாருங்க, அதுக்காக வேண்டி ஹதீஸையும் குர்ஆன் ஆயத்தையும் புரட்டி பார்க்கறது. எனவே பிறடத்தில் வீண் விதண்டாவாதத்திற்காக வேண்டி, தர்க்கம் செய்வதற்காக வேண்டி நாம் கல்வியை தேடக்கூடாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தகுதி பெற்றிருந்தும் வீண் தர்க்கம் செய்வதை விட்டும் தவிர்ந்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் அவருக்காக வேண்டி ஒரு உயர்ந்த ஒரு வீட்டை தயார்படுத்துகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் இந்த தர்க்கம் செய்வது, வீண் விதண்டாவாதம் செய்வதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த நாவை நாம் சரியான முறையில் நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இந்த நாவு எப்படி என்றால், இந்த உறுப்பு மின்சாரத்தை போன்றது. மின்சாரம் அது தேவையில்லாமல் நாம் தொடும் பொழுது நம்மை தூக்கி எறிந்து விடும் அல்லவா? அதுபோலத்தான் நாவை சரியான முறையில் நாம் பயன்படுத்தாவிட்டால் அது நம்மை நரகத்தில் கொண்டு எறிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த இஸ்லாமிய சமூகம் வீண் விதண்டாவாதத்தில் ஈடுபடாமல், வீணான தர்க்கத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.